லட்சுமி ஏங்க லட்சுமி, நான் தோட்டத்துக்கு கிளம்புகிறேன். ஒரு நிமிஷம் நில்லுங்க. எங்க கிளம்பிட்டீங்களா? ஆமா லட்சுமி, லேட் ஆயிட்டு நிறைய வேலை கிடக்கு பார்த்துக்க. இன்னைக்கு கொஞ்சம் காய்கறிலாம் வெயிலுக்கு முன்னாடி அறுவடை பண்ணணும்னு நினைச்சேன். அது நைட்டெல்லாம் நல்லா உறங்கவே இல்லை பத்தியா, அதான் நல்லா உறங்கிட்டு இனி வெயிலுக்கு கடந்து தான் வேலை பார்க்கணும். ஆமாங்க, நானும் கேட்கணும்னு நினைச்சேன். நேற்று நைட்டு கட்டில் தூக்கிட்டு வெளியே வந்தீங்க படுக்க போறேன் அப்படின்னு. அடுத்து 10 நிமிஷத்துல திருப்பி உள்ள வந்து படுத்தீங்களா? என்னங்க ஆச்சு? லட்சுமி கிட்ட இதை பத்தி சொல்லணுமா வேண்டாமா? எங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல லட்சுமி, அது என்னாச்சுன்னா நேற்று நைட்டு. எதுனாலும் என்கிட்ட சொல்லுங்க, தயங்காம சொல்லுங்க என்னாச்சுன்னு. இல்ல லட்சுமி, நேற்று நைட்டு காட்டில் தூக்கிட்டு வெளியே படுக்கலான்னு தானே வந்தேன். கொஞ்ச நேரம் உறங்கினேன், நல்லா காத்தோட்டமாக தான் இருந்துச்சு, கொசுக்கடி ஒன்றும் கிடையாது. நல்லா நிம்மதியாக படுத்து உறங்கினே பார்த்துக்க. திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டுன்னு எந்திரிச்சேன். நம்ம கேட்டுக்கு அந்த பக்கம் நின்று யாரோ தட்டுற மாதிரி சவுண்டு கேட்டுன்னு எந்திரிச்சேன். கேட் கிட்டயா? ஆமா லட்சுமி, எனக்கு தோணதான் இருக்கும் அப்படின்ட்டு நான் மறுபடியும் படுத்தாச்சு. ஒரே சவுண்டு பார்த்துக்க, நாய் குறைக்க சவுண்டு கேட்டுட்டு இருந்து அந்த ஒரே இந்த ஒவ்வொரு பறவைங்க சத்தமா கேட்டுட்டே இருந்துச்சு. உறக்கமே வரல. இருந்தாலும் கொஞ்சம் கண்ணை மூடி ட்ரை பண்ணேன். ஆனால் உள்ள வந்தா உறங்க முடியாது பத்தியா வைக்கேன்ட்டு கொஞ்ச நேரம் விட்டு பார்த்தா ஆனால் அந்த மரணிக்கெல்லாம் கேட்டுக்கிட்டேன். அந்த மரத்து பின்னாடி யாரோ அசைகிற மாதிரியே இருந்துச்சு. எது அசைற மாதிரி இருந்துச்சா? என்னங்க இது சின்ன குழந்தைங்க கதை சொல்ல மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? நானும் இல்ல பூனையோ நாயோ தான் இருக்கும்னு நினைச்சேன். கொஞ்ச நேரம் விட்டு பார்த்தா சுண்ணாம்பு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க யாரோ. எது நைட்டு நேரத்துல சுண்ணாம்பா? எங்க எனக்கு ஒன்றும் புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். இல்ல, மிந்தி எல்லாம் எங்க தாத்தா இதை பத்தி சொல்லியிருக்காங்க. மனுஷங்க யாரும் வந்து நைட் நேரத்துல சுண்ணாம்பு கேட்க மாட்டாங்களாம், இந்த ஆவிங்க தான் கேட்குமா. நீங்க என்னங்க உளறிட்டு இருக்கீங்க? இந்த காலத்துல இதெல்லாம் போய் நம்பிக்கிட்டு? நிஜமா எனக்கு சத்தம் கேட்டுச்சு லட்சுமி, நான் சும்மா போய் சொல்ல மாட்டோம்ல. அப்படியா? அப்புறம் என்னாச்சு? அது என்ன, நான் ஃபர்ஸ்ட் பயப்படல. அப்புறம் சத்தம் ரொம்ப கேட்குற மாதிரி இருந்துச்சு. அடுத்தால பார்த்தா அந்த மரத்து பின்னாடி ஏதோ கருப்பு உருவ மாதிரி தெரிஞ்சு. ஏ அம்மா, காலையிலே என்ன கதை உடையீங்க? ஏம்மா, நான் ஒன்றும் பொய் சொல்லல. எனக்கு என்ன வேலை வெட்டி விட்டுட்டு இப்படி நின்று உங்ககிட்ட கதை அடிக்கணும்னா இருக்கு. நீ நம்புனா நம்பல என்ன போவா. நிஜமா நான் ஒரு உருவத்தை பார்த்தேன். இங்க பாரு, நீ ரொம்ப தைரியமான பொம்பளைன்றதுக்காக தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இதெல்லாம் போய் பூமாரி கிட்ட சொல்லிட்டு இருக்காத, அவ பயந்துருவா. ஜனனி கிட்ட எல்லாம் இதை பத்தி பேசாத. ஆமா, நீங்க இப்படி பொய்ய புழுவிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் போய் நான் பிள்ளைங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். உன் மேல சத்தியமா நான் பார்த்தேன் லட்சுமி. சொல்லு, நான் உன் மேல என்னைக்காவது போய் சத்தியம் விட்டுருக்கேனா? இங்க என்னங்க சொல்லுங்க? நிஜமா அந்த மரத்து பின்னாடி ஆனா ஒரு ஆள் உயரம் கிடையாது, ஒரு 2 ஆள் உயரத்துக்கு நான் பார்த்தேன். கண்டிப்பா அது ஏதோ தீய சக்தி தான். ஆனா கேட்டை தாண்டி இந்த பக்கம் வரல பார்த்துக்க. கேட்டுக்கு அந்த பக்கமா தான் பார்த்தேன். அது வேற சுண்ணாம்பு இருக்கான்னு கேட்டுச்சுல. நம்மளே யாரோ வயசானவங்க கேட்கறாங்கன்னு கொடுத்துட்டோம்னு வச்சுக்க, அது வீட்டுக்குள்ள பூந்துரும். இந்த கதையெல்லாம் இந்தி எங்க பாட்டி தாத்தா சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாம் கண்ணால பார்க்காம எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டாங்கல்ல. எனக்கும் நம்பிக்கையில தான். நேற்று நைட்டு பாக்குற வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இல்லை. நீங்க உண்மையிலே பாத்தீங்களா? ஆமா, என் 2 கண்ணால பார்த்தேன். எனக்கு அதுல இருந்து நைட்டு தூக்கமே இல்லை. இதுக்கப்புறம் வெளியே படுத்தா சரி வராதுன்னு தான் கட்டில தூக்கிட்டு உள்ள வந்துட்டேன். உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடிட்டு இருக்கேன் தெரியுமா. சும்மா கேட்டாலே படபடான்னு இருக்க. சாயந்தரம் போல கோயிலுக்கு போறீங்க, நம்ம எல்லாருக்கும் கையில கட்டுறதுக்கு தாயத்து வாங்கிட்டு வரேன். அட போமா, இந்த மாதிரி கெட்ட சக்திங்க எல்லாம் எல்லா ஊர்லயும் இருக்கதான் செய்யும். அதுக்கெல்லாம் போட்டு பயந்துக்கிட்டு எப்பவுமே ராத்திரி நேரத்துல இந்த மாதிரி ஏதாவது சத்தம் கேட்டுச்சு, இல்ல யாராவது தண்ணி கேட்கறாங்க, சுண்ணாம்பு கேட்கறாங்க, இப்படி எல்லாம் இருந்தா நான் வீட்டுல இல்லைனாலும் கதவை திறக்கக்கூடாது சரியா. கெட்ட சக்திங்க வீட்டுக்குள்ள நுழையதுக்கு ஒரு நிமிஷம் போதும். நம்ம இந்த மாதிரி பொருள் எல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது நம்ம வீட்டுக்குள்ள பூந்துரும். மாறி நம்ம வீட்டை விட்டு அனுப்புறதுக்குள்ள படாத பட்டு போயிடுவோம். நம்ம ஊருக்குள்ள இந்த மாதிரி நிறைய கதைங்க எல்லாம் இருக்கு. நான் அதெல்லாம் நம்பல. ஆனா இந்த மாதிரி அப்பப்போ நானும் பார்த்துருக்கேன். எல்லார் கண்ணுக்கும் தெரியாது, என்னமோ நேற்று என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. பார்த்து எடுத்து பத்திரமா இருந்துக்க சரியா. 6 மணிக்கு மேல தெற்க சைடு ரோட்டுக்கெல்லாம் போகக்கூடாது. பிள்ளைங்ககிட்டே நான் சொல்லியிருக்கேன், அந்த பக்கமா 6 மணி 5 மணி தாண்டினா போகக்கூடாது, ஷார்ட் கட்டு அப்படின்ட்டு அந்த பக்கமெல்லாம் வண்டி எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு ராம்கிட்டேன்னு சொல்லியிருக்கேன். நீயும் அதே மாதிரி தான், புரியுதா? தெற்க சைடு ரோடு போகக்கூடாது. சரிங்க, இனிமே அந்த பக்கமெல்லாம் போக மாட்டோம். சரி லட்சுமி, எனக்கு நிறைய வேலை கிடக்கிறதுக்கு. நாளைக்கு கோயிலில் வர திருவிழா ஆரம்பிக்கு, காலையில் கோயிலுக்கு போகணும். ஆமா, எனக்கு ஏகப்பட்ட வேலை கிடக்கு வீட்டில். இங்கே வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டானா அங்கே பையன் வீட்டுக்கு போகணும். அங்கேயும் கொஞ்சம் அந்த பூஜா விளக்கு இதெல்லாம் இருக்கு, துடைக்கணும்னு சொன்னா 2 பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் தொடச்சி வைக்கணும். பூமாடிக்கு லீவ் விட்டாச்சுல, இனிமேல் அவளையும் கூப்பிட்டு போக வேண்டியதா. பிள்ளைய 10 நாள் அங்கேயே விட்டுரு, ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்கே போய் நிற்க சொல்லி சரியா. ஏதா பரிச்செல்லாம் முடிஞ்சலா? சரிங்க, இன்னைக்கு கூப்பிட்டு போய் விட்டுருவேன். நீங்க போங்க, பழைய கஞ்சி இருக்கு, உங்களுக்கு மத்தியானத்துக்கு அதை எடுத்துட்டு வரட்டா? சரி லட்சுமி, 2 வெங்காயம் ஊருக்கா இருந்தனா எடுத்துட்டு வா. மாதிரி பழைய கஞ்சி நல்லா தயிர் எடுத்துட்டு வந்துரு. நான் அங்கே இருந்து குடிக்க. இந்த வெயிலுக்கு கஞ்சி குடிச்சாதான் கொஞ்சம் இதமா இருக்கும். சரிங்க, நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வரேன். சரி லட்சுமி, இருந்தனா கொஞ்சம் கூட எடுத்துட்டு வா. ஏன்னா இன்னைக்கு அறுவடை பண்ணணும்ல, அதனால 2-3 பேர் எக்ஸ்ட்ரா தான் நிற்பாவ. எல்லாருக்கும் சாப்பாட்டுக்கு பைசா கொடுத்துருவேன். இருந்தாலும் கஞ்சி கொஞ்சம் நிறைய கிடக்குனா எடுத்துட்டு வா. சரிங்க, நான் எடுத்துட்டு வரேன். சரி வா லட்சுமி. சரி. என்ன இந்த மனுஷன் இப்படி சொல்லிட்டு போறாரு? கேட்கறதுக்கே பக்கு பக்குன்னு தான் இருக்கு. இவருக்கு அது பிரம்மையா இல்ல கண்ணால பார்த்தாரா இல்லையா ஒன்றும் தெரியல.
முந்தினா குடிச்சிட்டு வளராருன்னு சொல்லலாம். இப்போ அந்த மாதிரி குடி பழக்கமும் கிடையாது. ஏம்மா கேட்டாலே பீதியாக தான் இருக்கு. நைட் ஆனால் இனிமேல் வெளியே போகக்கூடாது. ஓய் லட்சுமி அக்கா. வா சின்ன பண்ணு. என்னக்கா வெளியே வந்து வடக்க பார்த்து ஆன நிக்கங்க? ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டுக்காரர் இப்போ தான் தோட்டத்துக்கு போனாரு. அவர்கிட்ட பேசிட்டு அப்படியே நிற்கேன். அப்படியா? ஏக்கா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலான்னு தான் வந்தேன். இன்னைக்கு சாயந்தரம் போல கோயிலுக்கிட்ட எல்லாரையும் வர சொல்லியிருக்காங்க. எதுக்கு சின்ன பொண்ணு? ஏக்கா ஒரு 5 மணிக்கிட்ட வரணுமா. நாளைக்கு கோயிலில் புஷ்பாபிஷேகம் இருக்குது, நிறைய பூ இருக்குது, எல்லாம் பிச்சு போடணும். அதனால எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. அப்படியா? எனக்கு வீட்டுக்கு நிறைய வேலை கிடக்க. இங்கே முடிச்சுட்டு தான் பையன் வீட்டுக்கும் போகணும். அங்கேயும் கொஞ்சம் வேலை இருக்குது. எப்படியே ராத்திரி எல்லாம் அங்கே பூ பிக்க வேலையாக தான் இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு மாதிரி வாங்க. ராணி அக்கா எனக்கு ஃபோன் அடித்தாங்க. இங்கே வந்து கேட்கணுன்னு இருந்தாங்களா, உங்களுக்கு ஃபோன் அடித்தாங்க, நீங்கள் ஃபோன் எடுக்கலையா? ஆமாம், ஃபோன் உள்ளே கிடக்கு. நேற்று நைட்டு கொஞ்சம் உறங்கிறதுக்கு நல்ல லேட் ஆகிட்டு. கரண்ட் வேற போயிட்டு பற்றியா, அதனால் உறங்கவே இல்லை. காலையில் நல்லா அசந்து உறங்கிட்டேன். ஆமாம், நைட்டெல்லாம் கரண்ட் அணைச்சி போட்டுட்டான். உங்கள் வீட்டில் தான் இன்வெர்டர் இருக்குல்ல? அது இருக்கு. எதுக்கு? அது செத்து போச்சு. ஒன்றும் ஆளையே காணதுக்கு இல்லையே சின்ன பொண்ணு. இல்லைன்னா அடிக்கடி வருவேன் லட்சுமிக்கான்னு. என்னக்கா பண்ணதுக்கு? எங்கள் மாமியார் கிளவி என்ன படாத பாடுபடுத்திட்டு கிடக்கு. ஏன் அப்படி என்னாச்சு? அவங்க சொல்ல சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சானா இந்த அளவுக்கு பிரச்சனை வராதுல்ல? ஏக்கா நாங்கள் 2 பேரும் நல்லா தாக்கா இருந்தோம். எல்லா மாமியார் மருமக்கள் மாதிரி சண்டை போடாமல் நல்லா ஒற்றுமையாக தான் இருந்தோம். எங்கள் குடும்பத்துக்குள்ளே எவ்வளோ ஒருத்தி வந்து சண்டையை மூட்டி விட்டு போயிருக்கா. அவள் எவானை மட்டும் என் கையில் சிக்கினா சின்ன பின்னா ஆயிடுவான். எவானு தெரியல பார்த்துக்க. எங்கள் அம்மா வீட்டிலேருந்து நான் கறி சோறு சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வரது எங்கள் மாமியார்கிட்ட மூட்டி விட்டுருக்கு. அதுலேருந்து இது மூஞ்சி கொடுத்தே என்கிட்ட பேசுறது இல்லை. என் வீட்டில் இருக்கிற அவ்வளோ வேலையும் என்ன வச்சு தான் வாங்க வைக்கி. ஒரு நாள் அந்த கருப்பு ஆடி என் கையில் மாட்டும். அன்னைக்கு இருக்கு. சரி சரி, சும்மா சண்டைகளை போட்டுட்டு இருக்காத. சரிக்கா நான் வாரேன். மத்தியானம் சாப்பாடு பண்ணணும். இன்னும் நாளைக்குலேருந்து 10 நாள் கோயிலில் சாப்பாடு தானே. எங்கள் மாமியார் கல்வி கோயிலில் சாப்பிட வராது. ஆனால் வயசானவங்களுக்குலாம் கோயிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு போகிறவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, வீட்டில் வயசானவங்க, வர முடியாதவங்க அப்படிலாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் சாப்பாடு எடுத்துகிட்டு போகலாமா. அப்படியா? டோக்கன் எதுவும் உண்டோ? இல்லைக்கா 9ஆம் திருவிழா அன்னைக்கு மட்டும்தானே டோக்கன் கொடுப்பாங்க. அது கோயில் சாப்பாடு அப்படின்றதுனால. இல்லைன்னா எல்லா வருஷம் பார்சல் போடுவாங்களாம். இந்த வாட்டி பார்சல் போட முடியல அப்படின்ட்டு இந்த வீட்டிலேருந்து பாத்திரம் எடுத்துகிட்டு போய் நம்ம எடுத்துக்கிடலாமா. நல்லதா போச்சு. நானே எங்கள் மாமியார் கலவிக்கு எடுத்துகிட்டு வந்து தாக்கா கொடுக்கணும். மாதிரி 10 நாள் நம்ம மண்டபத்திலே சாப்பிட்றலாம். சரி சரி சரிக்கா நான் வாரேன். வெளியே வந்தேன்னு தெரிஞ்சாலே எங்கள் மாமியார் கலவி கத்திட்டே கிடக்கும். சரி சின்ன பண்ணு, சாயந்தரம்ல நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன். நமக்கு கோயிலுக்கு போகலாம். சரிக்கா. ஏம்மா ஏம்மா, என்ன டீ எந்திரிச்சிட்டியா? ஆமாம்மா எந்திரிச்சாச்சு. அம்மா என்னம்மா காப்பி இன்னைக்கு? தோசையும் தக்காளி சட்னியும். சட்னி செஞ்சாச்சு, தோசையும் சுட்டு வச்சிருக்கேன். நான் ஹாட் பாக்ஸ்க்குள்ள எடுத்து வச்சிருக்கேன், எடுத்து சாப்பிடு. அவளைங்க எந்திரிச்சிட்டாளா? இல்லைம்மா, இன்னும் உறங்கிட்டு தான் கிடக்கா. ஆமாம், நைட்டெல்லாம் உறங்கினா தானே. நைட்டெல்லாம் ஒழுங்காக உறங்கினா தான் காலையில் எந்திரிக்க முடியும். இங்கே நைட்டெல்லாம் உறங்காமல் கிடந்து ஃபோனை நோண்டிக்கிட்டு காலையில் கிடந்து உறங்க வேண்டியது. ஏம்மா எனக்கு இன்னைக்கு காலேஜ் இருக்குல்ல, மத்தியானம் வரைக்கும் தான் நான் வந்துடுவேன். சரி டி, சாப்பாடு தான் கொண்டு போறியா? இல்லை தோசையும் 2 டிஃபன் பாக்ஸில் வச்சு கரெக்டா? ஒன்றும் வேண்டாம்மா, காவி ஏதாச்சும் கொண்டு வருவா. அப்படி இல்லைன்னா நாங்கள் கேண்டீனில் சாப்பிடுவோம். அப்படி இல்லைன்னா கிளாஸ் முடிஞ்சதோடு நான் கிளம்பி வந்துடுவேன். சரி, அங்கே நீங்கள் நின்று பராக் பார்த்துட்டு நிற்காம கிளாஸ் முடிஞ்சதோடு பஸ் ஏறி வரப்பாரு. சரிம்மா. இப்போ அந்த தோசை எடுத்துட்டு போய் சாப்பிடு மக்களே, சூடாக இருக்கு. சரிம்மா. ஏம்மா நான் போய் ப்ரஷ் பண்ணிட்டு வரேன், அடுத்தது சாப்பிடுங்க. அப்பா எந்திரிச்சு ஊத்தப்பல்லோடையே வந்து அடுக்கலேருந்து நிற்க. நேற்று நமக்கே உறக்கம் இல்லை தான். இந்த பிள்ளைங்க எங்கே உறங்கியிருக்கோம் என்னன்னு தெரியல. காலையிலே ஒரு மாதிரி அதே நினப்பில் இருக்கு. இந்த மனுஷன் மொழி வேற நேற்று சரி கிடையாது. சரி, அதை பற்றியே யோசிச்சுட்டு கிடந்தா நம்ம வேலை ஒன்றும் நடக்காது. நாளைக்கு திருவிழா. இன்னைக்கு நைட்டுக்குள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும். நைட்டு வேற கோயிலில் பூஜை இருக்குன்னு சொன்னாங்க. நாளைக்கு புஷ்பாபிஷேகத்துக்கு பூவெல்லாம் லோடு வந்திருக்கும். அதை உருத்து போடுறதுக்கு எல்லாரும் போகணும்னு சொன்னாங்க. இந்த சின்ன பொண்ணு வசந்தி எல்லாம் வருவாங்களா என்னமோ தெரியல. கேட்டு பார்ப்போம். கொஞ்ச நேரம் அங்கே போய் இருந்துட்டு வரணும். இந்த சத்தியப்பில் பள்ளியோடத்துக்கு போயிட்டான்னா மத்தியானம் தான் வருவா. அதுக்குள்ளே இந்த ஸ்லாப்ல கிடக்கக்கூடிய பழைய பாத்திரம் எல்லாத்தையும் இறக்கி கீழே வச்சு பொடியை தட்டி மேலே வைக்கணும். வீட்டுக்கா எல்லாரும் வந்தால் என்னதான் நினைப்பாங்க. நாளைக்கு அக்கா செல்வி எல்லாரும் வருவாங்க. ஏம்மா காஃபி போட்டியா? ஏடி, உன்னை நேற்றே சொன்னோம்ல காலையில் எந்திக்கணும்னு. ஏம்மா காலையில் எந்திரிச்சு வந்தாச்சுல, தெரியாம ஒரு பொய் சொல்லிட்டேம்மா. அதுக்கு இந்த அளவுக்கு சோதனை பண்ணுவியா? சரி போப்பா, பல்ல தச்சுட்டு வா, காப்பி போட்டு வச்சிருக்கேன் தாரேன். மாதிரி அக்கா காலேஜ் போயிடுவா, மத்தியானம் தான் வருவா. அதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த அடுப்படியில் கிடக்கக்கூடிய பழைய பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணணும். இந்த பெரிய ஸ்டூல் ஒன்று பின்னாடி கிடக்கலாம், எடுத்துட்டு வா. அதை போட்டு இந்த மேலே இருக்கக்கூடிய பாத்திரம் எல்லாத்தையும் கீழே இறக்கிவி. நீ ஒவ்வொன்றா கீழே எடுத்துட்டா நான் எல்லாத்தையும் தூசி தட்டி வைக்குவேன். ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். நேற்று இந்த பீரோக்குள்ள இருக்க துணியெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் மடிச்சு வைக்க சொன்னேன், செஞ்சியா? ஆமாம்மா, நேற்று காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை பார்த்துருக்கேன். தெரியாம ஒரு சின்ன பொய்யை சொன்னதுக்கு நீ என்ன படாத பாடுபடுத்தி வேலை வாங்கியிருக்க.
ஆமா இதெல்லாம் பெரிய வேலை தானே. ஏன்னா உன்னை செமட்டு தூக்க தானே அனுப்பி விட்டேன். ஹீரோக்குள்ள இருக்க துணியெல்லாம் எடுத்து போட்டு மடிச்சு அந்த ஃபேனுக்குள்ள இருந்து வைக்கிறதுக்கு உனக்கு உடம்புலாம் வலிக்கி. அதான் செஞ்சுட்டேன்லம்மா, இனி ஏசிட்டே இருக்காத. ஏம்மா அவளும் காலேஜ் போயிட்டு வரட்டும், 2 பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி வைக்கும். ஏட்டி அவள் மத்தியானத்துக்கு மேலே தான் வருவா. அவளுக்கு எப்போ பஸ் கிடச்சி வீடு வந்து சேருவான்னு தெரியாது. அதுக்குள்ள வீடெல்லாம் க்ளீன் பண்ணி மாப் பண்ணி எடுத்து போட்டுருவோம். ஒரு வேளை நைட்டுக்குள்ள சித்தி பெரியம்மா எல்லாரும் வந்தாலும் வந்துருவாங்க. மாதிரி அவங்க வந்ததுக்கு அப்புறம் நமக்கு க்ளீன் பண்ணிட்டு கிடக்க முடியாது. சொன்னா கேளு, போய் பல்லக்க. சரி, எல்லா வேலையும் நம்மளே தான் செய்யணும். ஆமா ஆமா எல்லா வேலையும் நீங்க தான் செய்யணும். இன்னைக்கு உனக்கு 2 வேலை எக்ஸ்ட்ரா தந்தா நாளைக்கு அவளுக்கு 2-3 வேலையை சேர்த்து கொடுப்பேன். 2 பேரையும் விட மாட்டேன்டீனா. உங்களை வச்சு வேலை வாங்க முடியுமா இல்லையான்னு நான் பாக்குறேனே. தோசையை சுட்டு ஹாட் பாக்ஸுக்குள்ள வச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வரணும். செல்விக்கு ஒரு ஃபோன் அடிச்சு கேட்டு பார்க்கணும். சாயந்தரத்துக்குள்ள எல்லாரும் வந்தா திருவிழா மாதிரி நல்லா கலகலான்னு இருக்கும். போன வருஷம் மாதிரிலாம் இல்லை. போன வருஷம் எல்லாம் இந்த நேரத்தில் வெளியே லைட் எல்லாம் போட்டு ஒரே ஜெகஜோதியா இருந்துச்சு. இப்போ பாரு என்னமோ மாதிரி இருக்கு. நைட் ஆனால் ஒரு மாதிரி ஒரு மார்க்கமாக தான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்குள்ள நம்ம திருவிழா சீரீஸை ஆரம்பிக்க போகிறோம். அப்புறம் எல்லாரும் கேட்டீங்கன்னு தான் இந்த கோஸ்ட் வீடியோ எல்லாம் போடுங்க. ஒரு சில பேர் அதுவுமே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதனால நான் கண்டினியூஸாக பேய் கதையே போடாமல் நார்மலான வீடியோவும் நான் போட ட்ரை பண்ணுவேன். எல்லாரும் கோஸ்ட் ஸ்டோரின்னு கேட்டதுனால மட்டும்தான் நான் 2-3 வீடியோ போட்டேன். கண்டிப்பாக அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன். கண்டினியூஸாக நான் போட ட்ரை பண்ணுறேன். இப்போ அடுத்த வீடியோலேருந்து திருவிழா ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அதுக்கு இடையில இந்த பேயையும் கொண்டு வந்து குழப்பினா ஒரு மாதிரி கதையே நல்லா இல்லாத மாதிரி போகும். இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் த்ரில்லிங்கான ஏதாச்சும் ஸ்டோரியெல்லாம் எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுவேன். அப்புறம் திருவிழாவே நல்லா ஜாலியாக தான் இருக்க போகுது. கொஞ்ச நாள் நல்லா ஜாலியான வீடியோ பார்ப்போம். அதுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே நம்ம வீடியோ நம்ம சேனல் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டும் எல்லாரும் பண்ணுறீங்க. ஒரு சில கமெண்ட்டுக்கெல்லாம் எனக்கு ரிப்ளை பண்ண முடியறதில்ல. தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னோட சிச்சுவேஷன் அந்த மாதிரி. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வீடியோ கொடுக்கணுன்னு தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கமெண்ட் எல்லாம் பார்த்து ஒவ்வொன்றா ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு அந்த அளவுக்கு டைம் வந்து கிடைக்காது. அதனால தான் மறுபடியும் நான் அதே சொல்லிக்கேன். எனக்கு வந்து ரொம்ப முடியல. இருந்தாலும் நான் உங்களுக்காக தான் வீடியோ வந்து போட்டுட்ருக்கேன். எனக்கு லாங் வீடியோ எடிட் பண்ண முடிய மாட்டேங்குது. ரொம்ப நேரம் ஃபோன் பார்த்துட்டே இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நான் ஒரே ஸ்டெப்பில் இருந்தால் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளான வீடியோவை எடிட் பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ணிடுவேன். அதுக்கு மேலே எனக்கு லெங்காக பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ யாருமே கோச்சிக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்ல குவாலிட்டியான வீடியோ கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நம்மளோட சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அவ்வளோதான், வீடியோக்குள்ளே போயிடுவோம்.